இப்போ ரீசெண்டாக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்ப்ளே இருக்கிற ஃபோனை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து இப்போ பட்ஜெட்டுக்குள்ளவே கிடைக்குது. அதெல்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் லுக் தருது. ஸோ மக்கள் வந்து இந்த கர்வ் டிஸ்ப்ளே ஃபோன் வாங்கணும்னா நிறைய பேர் வந்து யூவி டெம்பர் வந்து ஒட்டுறாங்க. அப்படி யூவி டெம்பர் ஒட்டுறதுனால மொபைல் ஏதாவது இஷ்யூ வந்தாலோ இல்லை டிஸ்பிளே டச்சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகாமல் போனாலோ பிராண்ட் வந்து வாரண்டி நாங்கள் கிளைம் பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த யூவி டெம்பர் வந்து எப்படி போடுவாங்கன்னா, யூவி டெம்பர் போகிறதுக்கு முன்னாடி யூவி க்ளூன்னு ஒன்று டிஸ்பிளே மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெம்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூவி லைட்டை வந்து மேலே காமிச்சு தான் அதை ஒட்டுவாங்க. ஸோ ஓகேங்களா, இப்படி ஒட்டும் போது அந்த டிஸ்பிளேவோட அந்த டெம்பர் வந்து நல்லா ஒட்டிக்கும். இது வந்து உடஞ்சா நார்மலாக எடுக்கிற மாதிரி பீல் ஆஃப் பண்ணிலாம் எடுக்க முடியாது. த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுத்து எடுக்கிற மாதிரி தான் அந்த யூவி டெம்பரை எடுப்பாங்க. ஸோ இந்த யூவி டெம்பர் போடும்போது யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா கரோஷன் தன்மை கொண்டது, அதாவது அரிக்கும். ஸோ இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளூவை போடும்போது அது சைடில் இருக்கிற வால்யூம் பட்டன்லையோ சார்ஜிங் போர்ட்லையோ இல்லை ஸ்பீக்கர் போர்ட்லையோ உள்ளே போச்சுன்னா மதர் போர்டு எல்லாமே மொத்தமாக காலியாகிடும். அப்படி எதனா இஷ்யூ வந்துச்சுன்னா பிராண்டு கிட்ட போனாலும் உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. ஸோ சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். யூவி டெம்பர் போகிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர்.